நாம மருந்து கொடுத்து சரியா 6 மணி நேரம் ஆக போகுது. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்பனா வயிறு வலி தாங்க முடியாம கொய்யோ முய்யோன்னு கத்த போறா. இந்த வீடே கலவரமாக போகுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அங்க டாக்டர்ஸ் குழந்தை கர்ப்பத்திலேயே கலைஞ்சிருச்சுன்னு இழவு செய்தி சொல்ல போறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அவளுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியலையே. வலியில துடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தையும் காணுமே. என்ன பண்றா அவ? பேசாம அவ ரூம்க்கே போய் பாப்போமா? அக்கா, கதவு திறந்துதான் இருக்கு. வா அனிதா. அக்கா வா, உள்ள வா. என்னக்கா தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லக்கா, இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கீங்களே, அதான். ஒண்ணும் இல்ல அனிதா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான். டயர்டா இருக்கா? அப்படிதானே இருக்கும் கல்பனா. அனிதா, அப்ப நாம கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் படுத்திருக்கலான்னு படுத்தேனா அப்படியே தூங்கிட்டேன். இப்போ டயர்ட்னஸ் சுத்தமா போயிடுச்சு. தூங்கி எந்திரிச்சதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நாம கொடுத்த மருந்து இந்நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்க கூடாதே. இவனடா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்க? உட்காரு. அக்கா. சொல்லு அனிதா. உடம்பு ஏதாவது சரியில்லையா அக்கா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏதோ வலியில இருக்க மாதிரி இருக்கு. என்ன தலைவலியா? இல்லையா அனிதா. அப்போ வயிறு வலி ஏதாவது? வயிறு வலியா? என்ன அனிதா, நீ பாட்டுக்கு ஏதேதோ கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அதான். அனிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே சரியா போச்சு. இப்போ ஃபுல் எனர்ஜியோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா முன்னாடியை விட இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன். என்ன இவ இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சா, அதான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ கவலைப்படாத. உன் அக்காவுக்கு ஒன்னும் இல்ல, சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். சரிக்கா. சொல்ல அனிதா. இல்லக்கா, எனக்கும் பொழுது போகல, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வேற எதுவும் இல்ல. சரி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.